ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன தடவை நான் காமிச்ச சிக்கன் ஸ்டூ எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்குலாம் காட்ட போகிறது ஒரு கேரளா ஸ்டைல் பொட்டேட்டோ பொரியல். கேரளாவில் வந்து பொரியலுக்கு தோரன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட நான் இன்றைக்கி இந்த ரெசிபி காட்ட போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், மிளகாய் தூள், சோம்பு, ஜீரகம், பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, பொட்டேட்டோ வந்து சால்ட்டும் டர்மரிக்கும் போட்டு வேக வச்சது, தேங்காய், உப்பு, எண்ணெய், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணேன் இந்த ரெசிபி. ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. இது நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். கோகோனட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். 3 காஞ்ச மிளகாவும். நான் கொஞ்சம் மைல்டாக தான் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்த பொட்டேட்டோ, இது நான் வந்து 2 பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பொட்டேட்டோ, அது இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பொட்டேட்டோவில் முன்னாடியே உப்பு போட்டதால திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மூடி வச்சு. இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு அது நம்ம அரைச்சி வச்சிடலாம். இது அரைக்கும் போது வந்து சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. இது எப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக அரைக்கணும், தண்ணியே இல்லாமல் ட்ரையாக அரைக்கணும். ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய் வந்து ஒரு 1 கப் எடுத்திருக்கேன், கிரேட்டட் கோகோனட். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கார்லிக், ஒரே ஒரு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஹோல் பிளாக் பெப்பர், மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாதா ஜீரகம். அப்புறம் சில்லி பவுடர் வந்து நான் இப்போது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ வெந்துடுச்சு. ஆல்ரெடி நான் வேக வைக்கும்போது ஒரு 3/4 தான் வேக வச்சேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. சில பேருக்கு இது நல்லா குழஞ்சா பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்குது பிடிக்கும். ஸோ அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது.
நம்ம இந்த இதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி நான் அரைச்சி வச்ச கோகோனட் வந்து இது ஃப்ரோசன் கோகோனட்னால கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்னால் கொஞ்சம் கூட நல்லா வரும். ஸோ தண்ணியே இல்லாமல் நான் ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்சரை நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் இல்லைன்னா, யூஸ்வலி கேரளா தோரனில் வந்துட்டு சோம்பும் பெப்பர்ஸ் எல்லாம் இதில் போடுவாங்க. பட் சோம்பு வந்து ரொம்ப காமன் கிடையாது. ஸோ நான் இந்த தடவை இதில் வந்துட்டு கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டும் போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பிகாஸ் ஆல்ரெடி பொட்டேட்டோவில் இருக்குது. அப்புறம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து தண்ணியே இல்லாமல் ட்ரையாக ஆகணும். தேங்காய் கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு 5 minutes இதில் சிம்லேயே வச்சுட்டு 5 minutes சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போது கோகோனட் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதில் இருந்த தண்ணியெலாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. லாஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் ஜஸ்ட் ஃபார் கார்னிஷிங் பர்பஸ் இது கொஞ்சம் இப்படி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அது மேலே போட்டு அவ்வளோதான், டிஷ் ரெடி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.